வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷ்னல் மெச்சூரிட்டியை எவ்வளோ தூரம் என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், நெகட்டிவ் எமோஷன்ஸ்லேருந்து நிச்சயமாக வெளியில் வரணும், தன்னம்பிக்கையை வளர்த்துட்டாலே என்வியிலேருந்து வெளியில் வர முடியும்னு நம்ம பார்த்தோம். அந்த பொறாமை என்கின்ற 5 வித ஆமைகளில் அதில் ஒன்றானது என்ன? பொறாமை. அந்த பொறாமையிலேருந்து வெளியில் வரணும்னு சொன்னால் தன்னம்பிக்கையை வளர்த்துட்டாலே பொறாமையிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த தன்னம்பிக்கைன்றது என்ன? ஒரு பாசிட்டிவ் திங், ஒரு பாசிட்டிவ் எமோஷன். அதனால் இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்கலாம், பாசிட்டிவ் எமோஷன்ஸ், நேர்மறையான உணர்ச்சிகளை எப்படி வெளியில் காட்டுகிறது, எப்படி அதை மேலும் மேலும் வளர்த்துக்கிறது, அதனால் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் நம்ம பார்க்கலாம். ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதானே எல்லாரோடைய எண்ண ஓட்டங்களாகவும் இருக்கும். அதனால் முதல்ல என்ன செய்யணும்? பாசிட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கணும், அடுத்தது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும். எல்லா விஷயங்களிலும் ஒரு ஓப்பன் மைண்டை, நேர்மறை எண்ணத்தோட எல்லா விஷயங்களையும் நம்ம அணுகணும். கிடைக்கிற விஷயத்தில் நம்மளோட மகிழ்ச்சியை வழிகாட்டணும்னு சொன்னால் மேலும் மேலும் மகிழ்ச்சியை வளர்த்து கொள்ளக்கூடிய செய்திகள், அதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம செய்யணும். பாதியில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளை யாரும் தப்பாக நினைக்கிறாங்களோ அப்படின்னு இல்லை. ஆனால் தப்பாக நினைப்பாங்க தான். அப்படி தப்பாக நினைக்காமல் இருக்கிற அளவுக்கு நம்மளோட நடை உடைய பாவனைகளை மாற்றிட்டுள்ளோம் இல்லையா? மாற்றிட்டோம்னா அதுலேருந்து எந்த விதமான பிழையும் இருக்காது. பிழை பொறுத்தல்வது எல்லாருக்கும் சகஜம்தான், பிழை இல்லாமல் இருப்பதும் முயற்சி செய்தால் கிடைக்கும் தான். அதனால் நம்ம முதல்ல சிரிக்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால் நம்மளோட உணர்வுகளுக்கும் நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோனுக்கும் நல்ல தொடர்பு இருக்குது. அந்த நிணநீர் சுரப்பிகள்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் நம்மளோட எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ணோம், அது சுரக்கலோட குவாலிட்டி, அதனோட சுரத்தல், பால் சுரக்கிறது எப்படி முக்கியமோ அதுபோல் ஒரு அது பசுவுக்கு கண்ணுக்குட்டிக்கு. ஆனால் நம்மளோட உடலில் இருக்கிற சுரப்பிகள் எமோஷ்னல் பேலன்ஸை என்ன பண்ணோம், நிர்ணயிக்கும். எமோஷ்னல் பேலன்ஸை நிர்ணயிக்கிறது எப்படி? அதனோட அந்த ஹார்மோனோட சுரப்பு எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட உணர்வுகள் இருக்கும். அதனால் செரட்டோனின் லெவல் அப்படின்னு நம்ம மூளையில் ஒரு ஹார்மோன் இருக்குது. அப்புறம் டோப்பமைன், நோராட்ரினலின், ஆக்சிடோசின் அதெல்லாம் இருக்குது. அந்த செரட்டோனினும் ஆக்சிடோசினும் போதுமான அளவுக்கு குவாலிட்டி வைஸ் இருந்தால் அது என்ன பண்ணணும், நல்ல அளவில் நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அப்புறம் டோப்பமைன் இருந்தால் நல்ல அளவில் வேகமாக வேலை செய்ய வைக்கும். அப்புறம் கனமான சாமான தூக்கிறத பற்றி ஒரு அவசியம் இல்லை, நம்மளால் இது முடியும் அப்படின்னு நம்மளை காட்டி கொடுக்கும், நம்மளுக்கு தரும். நம்மளால் தூக்க முடியுமே அப்படின்னு அது உள்ளுக்குள்ளே சொல்லித்தரும். இந்த ஆக்சிடோசின்றது நல்லபடியாக சிரிக்கிறதுக்கு பயனாகும் அப்படின்னு வைங்க. அது சிரித்தா அது இன்னும் மேலுக்கு வரும். அதனால் சிரிக்கணும் அப்படின்னா திடீர்னு ஒத்தரும் இல்லாமல் சிரித்தா கூட பரவாயில்ல. ஆனால் சிரிக்கணும் என்ன சொன்னால் அதில் என்ன ஆகும், அந்த குவாலிட்டி ஆஃப் ஹார்மோன்ஸ் இருக்குது ஆக்சிடோசின், தட் கெட்ஸ் என்ஹான்ஸ்டு. அது நல்ல சிறப்பான அளவில், நல்ல தேறின அளவில் கிடைக்கும். அப்படின்னா பாடியில் நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். நோய் எதிர்ப்பு சக்தி கூடினாலே நல்ல அளவுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், தெம்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் சுகவீனம் என்றது குறைவான அளவில் இருக்கும். பர்சன்டேஜ் ஆஃப் சுகவீனம் என்ன பண்ணும், அது நார்மலைஸ் ஆயிரும். அப்புறம் சுகமாக இருக்கிறது அதிகமாக ஆகும். இது எல்லாமே ஏற்புடையது தான். அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படையில் என்ன செய்யணும், இனிமையாக பேசணும், மகிழ்வாக இருக்கணும். எங்கேயும் வி ஷுட் நாட் ஃபைண்ட் ஃபால்ட். இப்போ அதுக்கு எப்படின்னு கேட்டால் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் இருப்பாங்க குறை சொல்லியே நம்மளை என்ன பண்ணுவாங்க, கொன்றுவாங்க. அப்படி சொல்கிறவங்களாம் உண்டு. கலோக்கியெல்லாம் காலேஜில் நாங்கள்லாம் பேசும்பொழுது, அப்பா குறை சொல்லியே கொன்றுவாங்கப்பா, கோக்காப்பா அவங்க அப்படின்னு. என்னப்பா இவங்களுக்கு பேரெல்லாம் வைக்கிறாங்க டீச்சருக்கு, இந்த ப்ரொஃபஸருக்கு அப்படின்னு பார்த்தா கோன்னு சொன்னால் குறை சொல்லியே கொன்றுவாங்க. கோ அப்படிலாம் போய் சொல்லுவாங்க. என்னப்பா அப்படிலாம் பேர் வைக்கிறாங்கன்னா அவர் தான்ப்பா, அவர் என்னென்ன ரெக்கார்ட் நோட் எழுதின்னு போனாலும் அந்த ப்ரொஃபஸர் இதில் ஹி ஆர் ஷி வில் ஃபைண்ட் ஃபால்ட் அப்படின்வாங்க, கொண்டுருவாங்க குறை சொல்லியே அப்படின்னு. அதனால் பசங்களை அப்ரிஷியேட் பண்ணினா தே வில் டூ பெட்டர். இப்போப்பா இது நல்லா தான் போட்டிருக்கேன், இந்த ட்ராயிங்லாம் நல்லா இருக்கேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் 2 பேஜில் ஸ்ப்ரெட் பண்ணி போடுறத காட்டிலும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரே பேஜில் போட்டுக்கலாமல்ல. அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணச்சே இதனோட 100 பேஜில் சிங்கிள் பேஜில் இதை போட்டுடுவா, ரொம்ப நல்லாயிருக்கும், உனக்கு ட்ராயிங் ரொம்ப நல்லா வருது அப்படின்னு சொன்னால் அந்த பையனோ பொண்ணோ என்ன பண்ணோம், அழகாக ஒரே பேஜில் போட்டுன்னு வரோம். அடுத்த பேஜில் வரும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மேப் ட்ராயிங் போடுறோம். மேப் ட்ராயிங்கில் நல்லா நம்ம தாய்நாடு, தாய் திருநாடு, பாரத நாட்டில் என்னெல்லாம் பயிர் இருக்குது, எங்கெல்லாம் அது நல்லா விளையிறது அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோன்னு வைங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பட் இட்ஸ் ஸோ நைஸ். ஆமாம், ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் கலர் பண்ணலையே, இதுலேயே கிடக்கிறதே இதுவே நல்லா ஆயிரும் டாக்டர், அதுக்கு தான் டீச்சர் போட்டேன்
அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வைங்க, நல்லா தான் இருக்குது. அடுத்து வரும்போது ஷேட்ஸ்க்கெல்லாமும் கலர் பண்ணி உன்னோட அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி வருது, மெய்ஸ் எல்லாம் இருக்குது, மெய்ஸுக்கு வேறு தனி கலரில் போடு, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க. நிஜமாவே தட் வில் பூஸ்ட் த மொரல் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அடுத்த வாட்டி அந்த பசங்க என்ன பண்ணணும், நல்லபடியாக போட்டுன்னு வரும். இதெல்லாம் என்ன, ஸ்பீக்கிங் பாசிட்டிவ், பூஸ்டிங் த மொரல் ஆஃப் த ஸ்டூடெண்ட், தெர்வே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கிளாஸ் ரூமில் நல்லாயிருக்கும். இது 3 ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். இப்படி நம்ம எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய செய்திகளை நல்லபடியாக செய்துட்டோம் என்று சொன்னால் அதே பர்ஃபார்மன்ஸ், அந்த குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் வந்து எக்ஸாம் வரும்போது அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். இதுக்கு என்ன, மனசில் மகிழ்ச்சி வளர்த்துக்க முடியும். இதனால் மனசில் ஒரு திருப்தியை வளர்த்துக்க முடியும். நல்லா தான் பண்ணுறோம், டீச்சர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நல்லா பண்ணிட்டோமான நம்மளை பார்த்து இந்த பக்கத்தில் இருக்கிற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்க கூட நீ என்ன பண்ணின பாரு, தட் வில் ஆல்சோ கிவ் மீ அன் ஐடியா டு டூ ஃபர்தர் அப்படின்னு சொல்லணும் வைங்க. நம்மளோட நோட்டை பார்த்துட்டோன்னே அவங்களுக்கு சில ஐடியாஸ்லாம் கிடைக்கும். தட் வில் ஆல்சோ பூஸ்ட் யுவர் மொரல் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவலை என்ஹான்ஸ் பண்ணும், மனதளவில் திருப்தி கொடுக்கும். இந்த திருப்தி கொடுத்தாலே மனசில் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வரும். எல்லாருமா சேர்ந்து ப்ரைஸ் பண்ணவங்க, ஷி டிட் எ குட் ஜாப் இந்த கிளாஸ் ரூம், நல்லபடியாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுபோல் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒண்டி நம்ம முயற்சி பண்ணலாம். ஆனால் ப்ரெசென்ட் சீனாரியோவில் நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒன்றுமே செய்யவே இல்லை, சுமாராக கூட ஒரு ஒர்க்கை பண்ணல, லோயஸ்ட்டு பேரஸ்ட் மினிமம் ஆஃப் எஃபர்ட் கூட போடாமே அவங்க தே ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ் மச் ப்ரைஸ் ஃப்ரம் அதர்ஸ், அவங்களோட சீனியர்ஸ் கிட்ட. அது எப்படி கிடைக்கும், அப்படி கொடுக்கலன்னா அவங்களுக்கு ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப வெக்ஸாகிறாங்க, அப்படியே சாவியெல்லாம் கையில் இருக்க சாவியெல்லாம் தூக்கி போட்டு கிளம்பி வேகமாக போகிறாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். எப்படி நடக்கும்? ஸோ இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம பர்ஃபார்மன்ஸ் லெவல் அப்ரிஷியபிள் லெவலில் இருந்தால் நிச்சயமாக வி வில் கெட் அக்கலோட்ஸ். அது ரெண்டும் இன்டர்லிங்க்டு இல்லைவா? அதுபோல் பர்ஃபார்மன்ஸ் லெவலை என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொன்னால் யூ ஷுட் புட் ஃபோர்த் யுவர் எஃபர்ட் டு மேக் திங்ஸ் ஹேப்பன், டு மேக் தி ப்ராஜெக்ட் ஒர்க்கோ ரெக்கார்டு ஒர்க்கோ அதை நல்லபடியாக பண்ணுறதுக்கு முழு முயற்சி செய்யணும். இது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இல்லை, வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கருக்கும் இது பொருந்தும் தான். ஒரு பதார்த்தமோ ஒரு சாப்பாடோ ஐட்டமோ உடனே நல்லா பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரைஸ் கிடைக்கும். பண்ணலாமே, சரியாகவே பண்ணாமல் அதுக்கு ப்ரைஸ் கிடைக்கணும்னு சொன்னால் ஹோம் மேக்கர்ன்றதுனாலே ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு பதில் if you do the performance, if you do your output proper, naturally without anybody's requirement அங்கே ஒருத்தர் இல்லாமையே அந்த பண்ணோம் அந்த பதார்த்தம் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் வாங்கி கொடுக்கும். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் லீட்ஸ் டு ப்ரைஸ் அப்படின்ற அந்த லிங்க்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டா உங்களோட எண்ணத்தில் எப்போவுமே மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலவும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.